Hi, hello everyone. Welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸல்ல ஆவரேஜ் இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு வந்து பார்க்கலாம். நமக்கு ஜென்ரலா வந்து தெரியும், ஒரு சர்டைன் நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அந்த நம்பர்ஸ் எல்லாத்தோட டோட்டல் வேல்யூ டிவைடட் பை எத்தனை நம்பர் இருக்கோ அதை வச்சு டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூஸ் வந்து கிடைச்சிரும். அதாவது ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் வேல்யூஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு 4 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 90 100 again 90 again 100. இப்போ நான் ஒரு 4 வேல்யூஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை நம்ம ஜென்ரலா எப்படி கால்குலேட் பண்ணுவோம், இதோட ஆவரேஜ்னா என்னது, டோட்டல் வேல்யூஸ். இப்போ 90 plus 100 190, 190 plus 90 280, 280 plus 100 380, 380 equal to கொடுத்து 380. எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 4 நம்பர்ஸ். அப்ப டிவைட் பை 4 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 95. ஓகே, அப்ப இந்த நம்பர்ஸோட ஆவரேஜ் என்னது, 95. ஓகேவா, இப்படிதான் நம்ம ஜென்ரலா வந்து ஆவரேஜ் வந்து கண்டுபிடிப்போம். இது வந்து நம்ம யூஸ்வலா மேக்ஸ்ல யூஸ் பண்ற கால்குலேஷன்ஸ். ஓகேவா, இதுவே நம்ம எக்ஸல்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். எக்ஸல்ல வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆவரேஜோட சின்டெக்ஸ் ஏற்கனவே நமக்கு தெரியும். The average formula in Excel calculate the arithmetic mean of a group of number. ஆல்ரெடி இப்போ சொன்னதுதான். இதுல சின்டெக்ஸ் எக்ஸல்ல என்ன சின்டெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஈக்குவல் டு கொடுத்து ஆவரேஜ் கொடுத்து நம்ம எந்த நம்பரை வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணுமோ அந்த நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த ஆவரேஜ் salary ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ். இப்போ நமக்கு ஒரு டேட்டா செட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா செட்ல எம்ப்ளாயீஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஆவரேஜ் சேலரி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, அவங்களோட அப்ப எதோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க, சேலரியோட ஆவரேஜ். சேலரின்றது எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகேவா, அப்ப இதோட ஃபார்முலா நம்ம எப்படி போடுவோம், ஈக்குவல் டு கொடுத்து ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு எதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். கரெக்டா, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சேலரியோட ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. அதனால சேலரி ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். சேலரி ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்த அப்படின்னா எல்லா எம்ப்ளாயீஸோட சேலரியோட ஆவரேஜ் வந்து நமக்கு கால்குலேட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆல் த எம்ப்ளாயீஸ். என்ன கேட்டிருக்காங்கன்னா, எல்லா எம்ப்ளாயீஸோட எக்ஸ்பீரியன்ஸோட ஆவரேஜ். அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இங்க இருக்கு, இங்க இருக்கு, இதுல எனக்கு ஆவரேஜ் வந்து வேணும். கரெக்டா, அப்ப ஈக்குவல் டு கொடுத்து ஆவரேஜ் கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் காலமா ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறணும். ஃபுல்லா செலக்ட் பண்ணி க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்துட்டோம்னா நமக்கு எல்லா எம்ப்ளாயீஸோட எக்ஸ்பீரியன்ஸோட ஆவரேஜ் வந்து கிடைச்சிருச்சு. எவ்வளவு கிடைச்சிருக்கு, 5.1 கிடைச்சிருச்சு. ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. தேர்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஆவரேஜ் salary ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் த ஐடி டிபார்ட்மெண்ட். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே ஒரு காலம் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து சேலரியோட ஆவரேஜ் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. ஆனா இந்த கொஸ்டின்ல வந்து பாருங்களேன், ஃபைண்ட் த ஆவரேஜ் salary ஆஃப் எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயீஸோட ஆவரேஜ் வந்து சேலரி வந்து வேணும். ஆனா அந்த எம்ப்ளாயீஸ் வந்து எங்க இருக்கணும் அப்படின்னா ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப அது எனக்கு ஒரு கண்டிஷன். கரெக்டா, இதுல எத்தனை கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, ஒரே ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம், அப்ப என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும் வந்து பார்க்கலாம். இப்ப இந்த பாருங்க, ஆவரேஜ் இஃப் யூஸ் பண்ணலாம். ஆவரேஜ் இஃபோட டெஃபினிஷன் என்னது அப்படின்னா, the average if formula calculates the average of number in a range that meet a specific condition. ஸ்பெசிபிக் கண்டிஷன் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் அதுல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஆவரேஜ் இஃப் வந்து யூஸ் பண்ணணும். இதோட சின்டாக்ஸ் என்னதுன்னா, ஈக்குவல் டு கொடுத்து ஆவரேஜ் இஃப் கொடுத்து ஓப்பன் பிராக்கெட் கொடுத்து ரேஞ்ச். ரேஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த கண்டிஷன் எந்த ரேஞ்சில் வரும் அப்படின்னு வந்து கொடுக்கணும். அடுத்து கிரைட்டீரியானா என்னது அப்படின்னா நம்மளோட கண்டிஷன் என்னது அப்படின்னு வந்து கொடுக்கணும். அடுத்து ஆவரேஜ் ரேஞ்ச். ஆவரேஜ் ரேஞ்ச் அப்படின்னா என்ன நம்பருக்கு எனக்கு ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணணும். இவ்வளவுதான் இதோட சின்டெக்ஸ். இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம தேர்ட் கொஸ்டின் தானே பார்த்தோம், ஃபைண்ட் த ஆவரேஜ் salary ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் த ஐடி டிபார்ட்மெண்ட். அப்ப இதோட ஃபார்முலா ஈக்குவல் டு கொடுத்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னேன், ஆவரேஜ் இஃப். ஆவரேஜ்
ஓப்பன் இஃப் கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க? ரேஞ்ச். ரேஞ்ச்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டிஷன் எந்த காலம்ல இருக்குன்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணணும். நமக்கு இதுல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் தான் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப ஐடி டிபார்ட்மெண்ட்றது எதுல இருக்கும்? டிபார்ட்மெண்ட் அப்படின்ற காலம்ல இருக்கும். அப்ப நம்ம டிபார்ட்மெண்ட் அப்படின்ற காலம் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறணும். செலக்ட் பண்ணிட்டு கமா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? கிரிட்டீரியா. கிரிட்டீரியானா என்னது? இதுல கண்டிஷன் என்னது? எனக்கு என்ன அந்த டிபார்ட்மெண்ட்ல எனக்கு என்ன வேணும்? ஐடி டிபார்ட்மெண்ட் தான் வேணும். அப்ப ஐடின்றது எங்க இருக்கு? இங்க இருக்கு. கிளிக் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் ரேஞ்ச். ஓகேவா? ஆவரேஜ் ரேஞ்ச் அதாவது எந்த நம்பருக்கு எனக்கு ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த நம்பருக்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சேலரிக்கு தான் ஆவரேஜ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப சேலரியை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அது கால்குலேட் பண்ணி சொல்லிடுச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஃபைண்ட் த ஆவரேஜ் ரேட்டிங் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ். சேம். இதுல எத்தனை கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். ஃபீமேல் எம்ப்ளாயிஸோட ஆவரேஜ் ரேட்டிங் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல எனக்கு வந்து ஆவரேஜ் ரேட்டிங் மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆவரேஜ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி வந்து போட்டுருவோம். ஆனா இதுல என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா எனக்கு ஃபீமேல் எம்ப்ளாயிஸோட ஆவரேஜ் ரேட்டிங் வந்து வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப எனக்கு எம்ப்ளாயிஸ்ல என்ன ஜெண்டரா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க? ஃபீமேல். அப்ப என்ன கண்டிஷன்? ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு கண்டிஷன் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆவரேஜ் இஃப் யூஸ் பண்ணலாமா? ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஆவரேஜ் இஃப் கொடுத்து ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. இதுல கண்டிஷன் என்னது? ஃபீமேல் எம்ப்ளாயிஸ். ஃபீமேல் எம்ப்ளாயிஸ்ன்றது எந்த காலம்ல வரும்? ஜெண்டர் காலம்ல வரும். அப்ப ஜெண்டர் காலம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறணும். செலக்ட் பண்ணிட்டு கமா அதுல கிரைட்டீரியா என்னது? ஃபீமேல். இந்த ஃபீமேல் எதை வேணா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க செலக்ட் பண்ணணும், இங்க செலக்ட் பண்ணலாம், இங்கதான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எங்க வேணா நம்ம செலக்ட் பண்ணலாம். ஃபீமேல் அப்படிங்கிற லெட்டர் இருந்தா போதும், அந்த கேரக்டர் இருந்தா போதும். எனக்கு ஃபீமேல் தான் வரணும், அதனால ஃபீமேல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா கொடுத்துக்கிறேன். ஆவரேஜ் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ரேஞ்ச்ன்றது எங்க வரும்? சாரி என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் ரேட்டிங் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ரேட்டிங்ன்றது ரேட்டிங் காலம்ல வரும். அதனால ரேட்டிங்கை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். கொடுத்து எனக்கு என்ன வருது? ஆவரேஜ் ரேட்டிங் 4.56 வருது. ஓகே. அடுத்து பாருங்க, ஃபைண்ட் த ஆவரேஜ் போனஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் சென்னை. இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸோட ஆவரேஜ் போனஸ் வந்து வேணும். அந்த எம்ப்ளாயீஸ் வந்து எங்க இருக்கணும் அப்படின்னா சென்னையில இருக்கணும். ஓகேவா? அப்ப சென்னைன்றது என்னது? எனக்கு கண்டிஷன். அப்ப நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும்? ஆவரேஜ் இஃப் யூஸ் பண்ணணும். அப்ப ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துட்டு ஆவரேஜ் இஃப் கொடுத்து ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துக்கலாம். ரேஞ்ச் என்னது? இதுல கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? சாரி, இங்க தானே இருக்கு. இதுல கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? சென்னையில இருக்கணும் சொல்லியிருக்காங்க. சென்னைன்றது எது? இதுல சிட்டில வரும். அப்ப சிட்டியை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறணும். செலக்ட் பண்ணிட்டு கம்மா இந்த சிட்டில எனக்கு என்னவா இருக்கணுமா? சென்னையா இருக்கணும். சென்னையை செலக்ட் பண்ணிட்டு கம்மா கொடுத்துட்டு இதுல எனக்கு எதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா போனஸோட ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ போனஸ் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இதோட ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு. எனக்கு சென்னையில இருக்க எம்ப்ளாயீஸோட ஆவரேஜ் போனஸ் வந்து கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஆவரேஜ் சேலரி ஆஃப் ஐடி எம்ப்ளாயீஸ் இன் சென்னை. சேம் கொஸ்டின் தான். அதாவது இல்ல இதுல என்ன கேட்டிருக்காங்க நல்லா பாருங்க. எனக்கு ஒரு ஐடி எம்ப்ளாயீஸோட சேலரி வந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு கண்டிஷன். ஓகேவா? அப்ப டிபார்ட்மெண்ட் வந்து ஐடியா வந்துட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஐடி எம்ப்ளாயீஸ் எங்க இருக்கணுமா? சென்னையில இருக்கணுமா? அப்ப எனக்கு எத்தனை கண்டிஷன் வந்திருக்கு? 2 கண்டிஷன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது அப்படின்னா அந்த எம்ப்ளாயீஸோட டிபார்ட்மெண்ட் வந்து ஐடியா இருக்கணும். இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்ற சிட்டி வந்து சென்னையா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சிட்டி என்ன கொடுத்திருக்காங்க? சென்னையா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு எத்தனை கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னா 2 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. 2 கண்டிஷன், அதாவது 1 or more கண்டிஷன் கொடுத்து எனக்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் இஃப்ஸ் அப்படின்ற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம ஆவரேஜ் இஃப்ஸ்னா என்னன்னு வந்து பார்க்கலாம். The average ifs formula calculate the average of numbers based on multiple condition. அப்ப நம்ம ஒரு நம்பரோட ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்ணணும். அது வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதோட சின்டெக்ஸ் என்னன்னா ஈக்குவல் டு ஆவரேஜ் இஃப்ஸ், ஆவரேஜோட ரேஞ்சு, criteria 1 criteria range 1, criteria 1, criteria range 2, criteria 2 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே வரலாம். இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா வந்து புரியும். இப்போ கொஸ்டின் நான் திரும்பவும் ரீட் பண்றேன்.
ஃபைண்ட் த ஆவரேஜ் salary ஆஃப் ஐடி எம்ப்ளாயீஸ் இன் சென்னை. ஓகே, இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம் சொல்லிட்டோம், ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதனால ஆவரேஜ் இஃப்ஸ் யூஸ் பண்ணோம் சொல்லிட்டோம். அதனால அந்த ஃபார்முலா எழுதலாம். ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துட்டு ஆவரேஜ் இஃப்ஸ் கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு அங்க என்ன சிண்டெக்ஸ்ல இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ரேஞ்ச். ஆவரேஜ் ரேஞ்ச்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த நம்பருக்கு நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறேனோ அதோட ரேஞ்ச். இதுல எதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சேலரியோட ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப சேலரியை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறணும். செலக்ட் பண்ணிட்டு காமா கொடுத்துட்டு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, கிரிட்டீரியா ரேஞ்ச். கிரிட்டீரியா ரேஞ்ச்னா இல்ல ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ஐடியா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க இருக்க சிட்டி வந்து சென்னையா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எய்தர் வந்து டிபார்ட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணலாம், இல்லாட்டி சிட்டியை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணலாம். அது வந்து அப் டு அஸ் தான், நம்ம என்ன நம்மளோட தான், நம்ம இஷ்டம் தான். நான் ஃபர்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச் தானே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பர்டிகுலர் காலத்தை வந்து செலக்ட் பண்ணணும். டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா செலக்ட் பண்றேன். இந்த டிபார்ட்மெண்ட்ல எனக்கு என்ன வேணும், ஐடி தான் வேணும். அப்ப கமா கொடுத்துட்டு ஐடியை செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கிரிட்டீரியா ரேஞ்ச் டு. செகண்ட் கண்டிஷன் என்னது, சிட்டி வந்து சென்னையா இருக்கணும். கரெக்டா? அப்ப சிட்டி வந்து சென்னையா இருக்கணும். அப்ப சிட்டியை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கலாம். ரேஞ்ச் தானே கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப சிட்டியை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டேன். கமா கொடுத்துட்டு இந்த சிட்டில எனக்கு என்ன வேணும், சென்னை வேணும். அப்ப சென்னையை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அதோட ஆன்சர் வந்து கிடைச்சிடும். சரியா? அப்ப அடுத்த क्वेश्चन வந்து பாருங்க, ஃபைண்ட் த ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் HR எம்ப்ளாயீஸ் இன் சேலம். ஓகேவா? இப்போ வந்து பாருங்க, இதுல வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிபார்ட்மெண்ட் வந்து HR இருக்கணும், சிட்டி வந்து சேலமா இருக்கணும். எதோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸோட ஆவரேஜ் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப ஈக்குவல் டு கொடுத்து ரெண்டு கண்டிஷன் இருக்கனால நம்ம ஆவரேஜ் இஃப்ஸ் யூஸ் பண்ணணும். அப்ப ஈக்குவல் டு கொடுத்து ஆவரேஜ் இஃப்ஸ் கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு என்ன கேக்குது, ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ரேஞ்ச் கேக்குது. எதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லிருக்கு, எக்ஸ்பீரியன்ஸோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அதனால எக்ஸ்பீரியன்ஸ் காலமை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு அடுத்து டிபார்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, HR. அப்ப அதோட ரேஞ்ச் என்னது, டிபார்ட்மெண்ட். அப்ப ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கம்மா கொடுத்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க, HR. அதனால HR செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்மா கொடுத்துட்டு கிரிட்டீரியா ரேஞ்ச் 2 என்ன, செகண்ட் கண்டிஷன் என்னது, சிட்டி வந்து சேலமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சிட்டியை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறணும். செலக்ட் பண்ணிட்டு இந்த சிட்டில எனக்கு என்ன வேணும், சேலம். சேலம் எங்க இருக்கு, இங்க இருக்கு. கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கால்குலேட் ஆகி கொடுத்துருச்சு. இப்போ இந்த क्वेश्चन வந்து பாருங்க, ஃபைண்ட் த ஆவரேஜ் போனஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வித் salary greater than 75,000 and ratings greater than or equal to 4.5. இதுதான் நம்ம क्वेश्चन வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இந்த क्वेश्चन என்னன்னு வந்து பார்க்கலாம். எனக்கு சேலரி ரேஞ்ச் வந்து 75,000க்கு அதிகமாகவும் ரேட்டிங் வந்து 4.5 இல்லாட்டினா அதுக்கு மேல இருக்கிற எம்ப்ளாயீஸோட போனஸை வந்து கால்குலேட் பண்ணி சொல்லு அப்படின்றதா இதோட क्वेश्चन. சரியா? இதுல வந்து எனக்கு ரெண்டு கண்டிஷன் வந்துட்டு இருக்கு. ஒரு கண்டிஷன் என்னன்னா, அதோட சேலரி வந்து 75,000க்கு அதிகமா வந்துட்டு இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, அந்த எம்ப்ளாயியோட ரேட்டிங் வந்து 4.5 இல்லாட்டினா 4.5க்கு அதிகமா வந்துட்டு இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அப்ப எனக்கு எத்தனை கண்டிஷன் இருக்கு, ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ரெண்டு கண்டிஷன் இருக்குன்னா என்ன யூஸ் பண்ணணும் சொன்னேன், ஆவரேஜ் இஃப்ஸ் யூஸ் பண்ணணும் சொன்னேன். அப்ப ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துட்டு ஆவரேஜ் இஃப்ஸ் கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. இல்ல ஆவரேஜ் ரேஞ்ச் வந்து போனஸோட தான் கேட்டிருக்காங்க. அதனால போனஸை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறணும். செலக்ட் பண்ணிட்டு கமா கிரிட்டீரியா ரேஞ்ச்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, சேலரி வந்து கிரேட்டர் தென் 75,000 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால சேலரி எங்க இருக்கு, இங்க இருக்கு. அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ரேஞ்சை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு இந்த ரேஞ்ச்ல எனக்கு என்ன கண்டிஷன் கொடுக்கணும், கிரேட்டர் தென் 75,000 வேணும். அதனால டபுள் கொட்டேஷன் கொடுத்து கிரேட்டர் தென் 75,000 கொடுத்து அந்த டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கம்மா கொடுத்துக்கோ. கிரிட்டீரியா ரேஞ்ச் 2ன்றது எங்க இருக்கு அப்படின்னா ரேட்டிங்ல இருக்கு. ரேட்டிங்ன்றது எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. அப்ப இந்த ரேட்டிங்கை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரேட்டிங்ல எனக்கு என்ன கண்டிஷன்னா, இந்த ரேட்டிங் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4.5 இருக்கணும். கொடுத்துட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வந்து வந்துருச்சு. அவ்வளவுதான். மீதி இருக்க 9th கொஸ்டினும் 10th கொஸ்டினும் நீங்க சால்வ் பண்ணி ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்சர் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ so much.